ஹாய் எவ்ரிவன், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் மூவி டீசரில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஷார்ட்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஷார்ட் எடுக்கிறது வந்து ஸ்பிட் டயாப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லென்ஸ் ஆக்சஸரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் இந்த ஸ்பிட் டயாப்டர் எல்லாமே இந்த ஷார்ட்டை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷார்ட்டுக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேமரா வந்து எங்கேயுமே மூவே ஆகக்கூடாது, எங்கேயாவது ஸ்டேபிளாக ட்ரைபாட் போட்டு நிற்க வச்சுடுங்க. நம்ம வந்து ஸ்பிட் டயாப்டர் யூஸ் பண்ணாதனால இதை எடிட்டிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 ஷார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து கேமரா கிட்ட இருக்க மாதிரியும், இன்னொன்று கேமராலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் மாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கணுமோ அதை வந்து டாப் லேயர்லையும், எந்த ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்டில் இருக்கணுமோ அதை பேக்ரவுண்ட் லேயர்லையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு ஒப்பாசிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர், ரெக்டாங்குலர் அண்ட் பென் டூல் இருக்கும். இதில் பென் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஸ்பிளிட் டயாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் வந்து ஆஃபாக கட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாஸ்க்கும் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பரான லைட்டிங் எல்லாமே கரெக்டாக எதுவுமே ஷேக் ஆகாமல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு அளவுக்கு மேட்ச் ஆன மாதிரி தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது தெரியக்கூடாது அப்படின்னா ஃபெதர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபெதர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இந்த ஷார்ட் பிளெண்ட் ஆகிடும். இது நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். ஸ்பிளிட் டயாப்டர் இல்லாமல் ஈஸியாக அதை நம்ம இந்த மாதிரி எடிட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஷார்ட்டை ஈஸியாக உங்கள் மொபைல் கேமராலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடிட்டிங் சம்மந்தமாக இல்லை எடிட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஃபேன் ட்ரோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.